முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் எடப்பாடி தொகுதியிலேயே களமிறங்குகிறார். இதே போல KP முனுசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதியில் களமிறங்குகிறார். திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதி, நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதி போட்டியிடுகிறார். இதே போல SP வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். தங்கமணி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். CB சண்முகம் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் அவர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு வேட்பாளராக போட்டியிடுகிறார். பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் KP அன்பழகன் போட்டியிடுகிறார். காமராஜ் நன்னிலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதே போல நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் OS மணியன் அதிமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீண்டும் களமிறங்குகிறார். கோவில்பட்டி தொகுதியில் கண்ணம்பூர் ராஜி தொடர்ச்சியாக மீண்டும் போட்டியிடுகிறார். திருமங்கலம் தொகுதியில் RB உதயகுமார் மீண்டும் போட்டியிடுகிறார். ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். மதுரவாயல் தொகுதியில் மீண்டும் பெஞ்சமினே அதிமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றம் தொகுதியில் ராஜன் செல்லப்பா, ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியில் KC கருப்பண்ணன் ஆகியோர் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜோலார்பேட்டை தொகுதியில் KC வீரமணி போட்டியிடுகிறார் என்றும், கரூர் தொகுதியில் MR விஜயபாஸ்கர் போட்டியிடுகிறார் என்றும், அரியலூர் தொகுதியில் தாமரை ராஜேந்திரன் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.